உலகத்தின் ஒரு அதிசயம், உலகக்கே ஒரு அதிசயம், 7 wonders ஆஃப் த வேர்ல்ட்ல ஒன்னானா மச்சு பிச்சு நோக்கி தான் நம்ம போறோம். மச்சு பிச்சுக்கு ரோட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எங்கேயோ போய் பிரேசில்ல போய் கலக்க போதுங்க இந்த தண்ணி. யோசிச்சு பாருங்க, அன்இமேஜினபிள். 11 மணிக்கு போறதுக்கான பஸ்ஸுக்கு 10:20 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு வண்டி தான் உங்களுக்கு இந்த பக்கம் வரும். அந்த வண்டி இன்னும் அங்க பக்கம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இந்த வண்டி உங்களுக்கு போகும். உங்களுக்கு இதுலயும் நேச்சர், எங்கேயும் நேச்சர். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட்டோ 1, சர்க்கியூட்டோ 2, சர்க்கியூட்டோ 3 அப்படி இருக்கும். அது என்னடா சர்க்கியூட்டோ 1, சர்க்கியூட்டோ 2, சர்க்கியூட்டோ 3 அப்படி கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் எந்திரன். மறக்க முடியுமா? சூப்பர் ஸ்டார் நடிச்ச படமாச்சே. அந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மச்சு பிச்சு டாப்ல எடுத்தாங்க. சோ அந்த வியூ பாயிண்ட் நீங்க பாக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இங்க இருக்க லோக்கல்ஸுக்கே தெரியாது. மச்சு பிச்சு ஏன் கட்டப்பட்டது? மச்சு பிச்சு இப்படி உருவாச்சு? யார் இது முதல்ல கண்டெடுத்தா? ஏன் மச்சு பிச்சு வேர்ல்ட் வண்டரா இருக்கு? இப்படி பல கொஸ்டின்ஸ்கள் உங்க மைண்ட்ல வரும். அதை ஆன்சர் பண்ண தான் நான் இருக்கேன். மார்னிங் மக்களே, இதான் நம்ம நேற்று வந்து ரயில்வே ட்ராக்கு. இதான் நம்ம ஹாஸ்டல். அப்படியே அவங்க பாருங்க, இந்த மாதிரி வியூல மேல பாருங்க. அப்படியே சும்மா வியூலாம் அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கு. உலகத்தின் ஒரு அதிசயம், உலகக்கே ஒரு அதிசயம், 7 wonders ஆஃப் த வேர்ல்ட்ல ஒன்னானா மச்சு பிச்சு நோக்கி தான் நம்ம போறோம். இதுக்குதான் வந்து இவர் சிரமப்பட்டு இந்தியால இருந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு மச்சு பிச்சு பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம், பஸ்ல போறோம் மேல. அதுக்கு பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு போகணும். இந்த மச்சு பிச்சு பாத்தீங்கன்னா 7000 feet இருக்கும். தான் ட்ராக்கு. கீழே ஃபுல்லா ஒரு ஃபால்ஸ் போகுதுங்க. பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களுக்கு கேக்குதா சரியில்ல சத்தம்? எனக்கு பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பஸ் டிக்கெட் எடுத்துருவோம். லெஃப்ட்ல போகணும்னு நினைக்கிறேன் பஸ் டிக்கெட்டுக்கு. பாருங்க வியூ மட்டும் பாருங்க மேல. சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இதான் பஸ் ஸ்டாண்டு. மச்சு பிச்சு போறதுக்கு இங்க இருந்தா மேல வந்து பஸ் ஏறணும். பஸ்ஸஸ் போட்டுருக்கு போறேன். கீழே பாருங்க, அதான் பஸ் ஸ்டாப். இது ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்ஜ் இருக்கா, செகண்ட் ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. அங்கதான் பஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. அங்க இல்ல, இந்த பக்கம் உங்களை பேட்சா தான் அனுப்புவாங்க. நீங்க 11 மணி டிக்கெட் வச்சுட்டு 10 மணிக்கு போலாம் கிடையாது. அவங்க மேல போவோம். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு பாருங்க, தெரியுதா? ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு பாருங்க மேல. ஏன்னா நாங்க ஏறும்போது இருக்கு எனக்கு கச்சேரி. ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மச்சு பிச்சு ஈகோ பஸ். ஸோ வாங்கிட்டோம் நம்ம டிக்கெட்டு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 சோலேசஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா பக்கம் வரும் நமக்கு 90 சோலேசஸ் தான். ஸோ இதான் அந்த பஸ் டிக்கெட் வெயிட்டிங் ஹாலு. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் 11 மணிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டுனா 10 மணிக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். ஓகேங்களா? உங்கள் போர்டு வச்சு 11 நிற்கிது பாருங்க. ஸோ 11 நிற்க வரீங்கன்னா நீங்கள் 10 மணிக்கே நீங்கள் இங்கே வந்துடணும். வந்துட்டு இங்கே பாருங்க, எம்மா பேர் லைன் நிற்கிது. இந்த லைனில் இப்போ வெயிட் பண்ணணும் நீங்கள். அப்போதான் உங்களுக்கு பஸ்ல ஏற்ற விடுவாங்க. உங்களை ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாட்டாங்க. அப்படி கீழே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நதிக்கரை ரும்புரா நதி, ரும்புரா வாட்டர், ரும்புரா ரிவர். மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு, உங்களுக்கு கீழே ஃபுல்லாக வாட்டர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு. இந்த பஸ் எல்லாம் இருக்குல்லங்க, நேற்று நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக தெரியல, நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த பஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ட்ரெயின்ல வச்சு கொண்டு வராங்க. மச்சு பிச்சுக்கு ரோட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே போட்டிருக்காங்க. ஆனால் கீழே அந்த ஒல்டான்பியோ அந்த டவுன்ல இருந்து உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் வரணும்னா ஒன்று நடந்து வரணும் கீழே இருந்து, இல்லை நீங்கள் வந்து ட்ரெயினில் வரணும். ட்ரெயினில் வரதுக்கு தான் இது நம்ம ஒரே ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா கூட ட்ரெயின் தான் வரணும். ஒல்டான்பியோ போயிட்டு அங்கேருந்து குஸ்கோ போய் அங்கே தான் வரணும். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஸோ பார்த்து வாங்க. நம்ம வந்து லாஸ்ட்ல போய் நிற்போம். இந்த டவுனை மட்டும் பாருங்க, எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்கு. காலையில வந்து எல்லாருமே வந்து நியூ இயர் கொண்டாடிட்டு எல்லாரும் இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷா சூப்பரா நாளை ஏறத்துக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மச்சு பிச்சுக்கு மட்டும் 1.6 மில்லியன் பீப்புள் விசிட் பண்றாங்க. நம்ம மச்சு பிச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மச்சு பிச்சு ஏன் வந்துச்சு அப்படின்ற ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். செகண்ட் இருக்க பிரிட்ஜில் நீங்க வந்தீங்கன்னா
ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட் இருக்கும். நீங்கள் வந்து டூரிசம் சரியாக வந்து வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்களும் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணோம், அவங்க வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்கு இங்க இருந்து கீழே போறதுக்கு. Fala espanhol ou inglês? English. English. Ajudou em turma de Pichu. Yeah. What time you want to change? 11. This is the line. Just in case, maybe you want official tour guide. Okay. You have? No. Not already? Do you want? What? How much? In private, it's 60 US. In group, 50 soles for each person. 50 soles in group. Which one you circle for? இந்த பஸ்ஸுக்கு இங்க வெயிட் பண்றங்க தருணத்துல அந்த இயற்கை ரசிக்காம இருக்க முடியலங்க. ஜஸ்ட் லுக் அட் இட். இன்னும் க்ளோஸா காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதா? மேல ஃபுல்லா தெரியுதா உங்களுக்கு? தண்ணி இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஆக்ரோஷமா போயிட்டு இருக்கு. எங்கேயோ போய் பிரேசில்ல போய் கலக்க போதுங்க இந்த தண்ணி. யோசிச்சு பாருங்க, அன்இமேஜினபிள். பிரேசில்ல இருக்கிற அமேசானாஸ் காடுல போய் கலக்குது பாருங்க. மேல ஃபுல்லா மிஸ்ட், இன்னும் ஹைட்டா இருக்கு, தெரியுதா? இங்க பாருங்க ஃபுல்லா இந்த பக்கம். என்னடா மழை வரலையே நினைச்சேன், தூத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி மேல போகும்போது மழை இருக்கக்கூடாது, ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மழை வந்துச்சுன்னா பிளானே சொதப்பிடுவாங்க. ஸோ நேற்று சாப்பிட போகும்போது காமிச்சிருப்பேன், மச்சு பிச்சுக்கு ஒரு டிக்கெட் எப்படி இங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து எடுக்கணும்னா நீங்க ஒரு 4-5 மணி நேரம் லைன்ல நிக்கணும். எல்லாம் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிரும், மோஸ்டா கிடைச்சிருங்க டிக்கெட் இங்க வந்தீங்கன்னா கூட. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கணும் நீங்க. இப்ப நான் என்ன நாளைக்கு போனோம்னா இன்னைக்கே வந்து ஒரு 4 மணிக்கே நீங்க வந்து லைன்ல நின்றுட்டீங்கன்னா ஒரு 7-8 மணிக்குள்ள உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணோம்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்துருங்க. சில பேர் ஏன் புக் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நீங்க ஃபால்கன் ட்ரெக்கிங்லாம் போவாங்க. ஸோ அவங்களாம் எப்போ முடியும் தெரியாது ட்ரெக்கிங். ஸோ அதனால வந்து அவங்களாம் வந்து இங்க டிக்கெட் இங்க வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து அன்பிளான்டா மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா நீங்க முன்னாடி என்ன பண்ணணும்னா, கீழே இருந்து குஸ்கோல இருந்து இங்க வந்து வரணும்னா வாயின்சி ஸ்டேஷன் வந்துடணும் முதல்ல. நேற்று பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வாயின்சி ஸ்டேஷன்ல இருந்து ஒல்டாம்பி ஸ்டேஷனுக்கு வரும். வாயின்சி ஸ்டேஷன்ல இருந்து நீங்க அங்கேயே புக் பண்ணி அங்கேயே நீங்க வந்துடலாம். ஸோ அந்த அங்கிருந்து ட்ரெயின் இருக்கும் உங்களுக்கு. அங்கிருந்து ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு பக்கம் ட்ரெயின், 1.25 மணி நேரம் ஆச்சு நேற்று வரத்துக்கு ட்ரெயின். அங்கதான் டேரக்டா இங்க வந்து இறங்கிடுங்க. இங்க நிறைய ஸ்டேஸ் இருக்கு, தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டே எல்லாம் நீங்க வந்து ஏன்னா வந்து ஸ்டே பண்ணாம தான் ரிலாக்ஸா பண்ண முடியும். காலையிலே வந்து அப்படியே அவசரமா போறதுலாம் இது வந்து கரெக்டா இருக்காது. நீங்க வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணீங்களா, ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்து போங்க. ஏன்னா இங்க அவ்வளவு இருக்கு இந்த நேச்சர் ரசிக்கிறதுக்கு. நேற்று மழை பெஞ்சதுனால அப்படியே இந்த சரசல இந்த சிலு அடிக்குது காத்து. ஒரு புரிஞ்சுக்கணும் எனக்கு எப்படி மாச்சு குஸ்கோல இருந்து எப்படி உங்களுக்கு வர்றது. லீமா ஃபர்ஸ்ட் வந்துடணும். நீங்க சொத்தம்பேக்கு லீமாக்கு வந்துருங்க, லீமால இருந்து குஸ்கோ வந்துருங்க, குஸ்கோல இருந்து நீங்க வாஞ்சி ஸ்டேஷன் வந்துருங்க. இல்லை அங்கிருந்து அவங்களே நீங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பாஸ்போர்ட் ரிப்போர்ட் பண்ணணும். பஸ் டிக்கெட் எடுக்கும் போது கூட நீங்க வந்து பாஸ்போர்ட் கொடுக்கணும். நீங்க பாஸ்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பஸ் டிக்கெட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. பிளஸ் நீங்க மச்சு பிச்சு போறதுக்கான டிக்கெட் நீங்க கொடுக்கணும். ஸோ 2த்தையும் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க எப்போ உங்க பஸ் டைம் பார்த்து கொடுப்பாங்க. நம்ம நிக்கிறத இன்னும் பின்னாடி போயிடுச்சு பாருங்க கியூ. நம்ம வந்தது தான் ஆக்சுவலா கரெக்டான டைமு. இன்னும் போச்சு. நானே என்னடா இவ்வளவு பெரிய கியூ நினைச்சேன். எனக்கு பின்னாடி இன்னும் நிறைய கியூ இருக்கு. நான் ஒரு கைடு ஹையர் பண்ணியிருக்கேன். 50 சோலேசஸ் கொடுத்து 50 சோலேசஸ்னா 1000 ரூபாய் பக்கம் வரும். நோ நாட் பேட்ல. சரி, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கேட்டுப்போம் ஒரு வாட்டி. இங்கிலீஷ் கைடு தான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் சொல்றேன், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டோம், அதே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த மச்சு பிச்சு இந்த வியூல இருந்து தான், இந்த பாட்டம் டவுன்ல இருந்தா டெவலப் ஆகிருக்கு. இந்த மச்சு பிச்சு இருக்கிற அந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துல இருந்தா ஃபுல்லா உங்களுக்கு எல்லா ஆக்சசிபிலிட்டியும் இருக்கு. மச்சு பிச்சுக்கு மேல போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அங்கே ஸ்டேவும் பண்ண முடியாது. நேற்று சொன்ன மாதிரி இங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக்கான ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. இங்க இருந்து ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் அந்த ஸ்டேஷனுக்கு போகுது. ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா 6 மணி நேரம் இந்த மச்சு பிச்சை மலையை சுத்தி நீங்க அங்க வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்கா வந்து அங்க இருந்து நீங்க நடக்க விருப்பப்படலைன்னா அங்கிருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்கால ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகுது. ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சி டேரக்டா நீங்க வந்து இந்த ஹைட்ரோலிக் ஸ்டேஷன்ல இருந்து டேரக்டா நீங்க வந்து இந்த மச்சு பிச்சு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ நீங்க 11 மணிக்கு போறதுக்கான பஸ்ஸுக்கு 10:20 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 10:22 இப்போ 10:22 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அங்க இருக்க பாருங்க பஸ். இந்த பக்கம் தான் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸுக்கான டிக்கெட் வாங்குறது. இப்போ மச்சு பிச்சை நோக்கியான பயணம், வேர்ல்டு ஒன்றரை நோக்கின பயணத்தை இங்க இருந்து இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸோட ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. மேலே போனோம்னா எப்படி ஒரு 1/2 hour 30 minutes ஆச்சு ஆகும் மேலே போறதுக்கு.
நீங்க இங்க இருந்தே கூட நடந்து போகலாம். நடந்து போக விருப்பம் இருந்துச்சுன்னா இங்க இருந்து நடந்து மச்சு பிச்சுக்கு நடந்து போற ட்ராக்ஸ் வருது. இப்படி ஒரு 4 மணி நேரத்துல நடந்து போயிடலாம் வச்சுக்கோங்களேன். 3 to 4 hours. நீங்க உங்களோட வாக்கிங் பேஸை பொறுத்து இருக்கு. ஸோ மச்சு பீச்சு போர்டு இருக்கு பாருங்க, 2015 to 2018. பாருங்க அந்த மலையை மட்டும் பாருங்க, மேல என்ன ஆத்தாடி, என்ன உயரம்னு பாருங்க. எப்பா கீழே இருக்கிற இந்த ரோட்ஸு அந்த இது அப்படி இப்படி வந்துட்டாங்க. தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கிட்டேன். மேலே போனால் உங்களுக்கு தண்ணி பாட்டில் இருக்குமான்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால இங்கேயே நான் தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டேன். ட்ரைகோட் ஆகிட்டு ஒரு வாங்கிட்டேன் குளுக்கோஸ் இருக்கு. ஸோ ஆல் செட்டாக நம்ம வந்து இங்கே மேலே ஏறத்துக்கு நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நீங்கள் பாஸ்போர்ட்டை இங்கேயும் காட்டணும். ஃபர்ஸ்ட் ஏறத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டை காட்டணும். ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்குற பாஸ்போர்ட் காட்டணும். ட்ரெயினில் ஏறத்து நீங்கள் பாஸ்போர்ட் காட்டணும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் காட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களை வந்து மச்சு பிச்சுக்குள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்க நடந்து போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் நடந்து கூட போகலாம். அப்படியே நீங்கள் மேலே ட்ரையல் இருக்கு, வாக்கிங் ட்ரையல் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே ஸ்லோவாக நடந்து போகலாம். நீங்கள் இந்த ரோடு வழியாக நடந்து போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே ரசிச்சுட்டு போனோன்னா இந்த மாதிரி நடந்து போகலாம். நீங்கள் போகிற வழியில் எல்லாமே பூராவே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். உங்களுக்கு பூராவே டென்ஸ் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்களா. ஒரு வண்டி தான் உங்களுக்கு இந்த பக்கம் வரும். அந்த வண்டி இன்னும் அங்கே பக்கம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இந்த வண்டி உங்களுக்கு போகும். உங்களுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸு, அந்த பக்கம் ஃபுல்லாக இது வந்து நான் சொன்ன மாதிரி இதுவும் ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் தான். இது வந்து சேக்கட் வேலின்னு சொல்லுவாங்க, புனித தொடர்கள் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி சேக்கட் வேலி இதெல்லாம் இந்த மச்சு பிச்சுவே இருக்கு. உங்களுக்கு இதில் முடியாதவங்களுக்கு பஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 20 ரூபாய்ல நீங்கள் போயிட்டு வரலாம். நீங்கள் பேப்பர்லாங்க டிக்கெட் தருவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, பேப்பர்லாம் டிக்கெட் தராங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா திருப்பி ஒரு காசு கட்ட வேண்டியது இருக்கும். நீங்க அது ஒன்று தான் நீங்கள் ப்ரூஃப் நீங்கள் டிக்கெட் வாங்கினதுக்கு. இப்போ போகிற இந்த ரோடு இது ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து இப்போ போட்டது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான். லைக் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். 30-40 வருஷத்துக்கு. நல்ல ஒரு ஸ்டீப்பர் இருக்குங்க, செம்மையான ஸ்டீப்பாக தான் இருக்கு. கீழே இருந்து மேலே போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம்னா மேலே டாப்பில் போய் சேர்றதுக்கு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து 11 மணிக்கு என்ட்ரி டிக்கெட்டு 10:36 நம்ம மேலே ஸ்டார்ட் ஆகிட்டோம். நம்ம சும்மா கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக நீங்கள் மேலே போயிடுவீங்க. நீங்கள் ஃபுல்லாக மேலே வச்சுட்டு உங்களுக்கு அங்கே பாருங்க, எங்கேயும் நேச்சர், எங்கேயும் நேச்சர். இதுதான் நம்மளோட பாலிசி. எனக்கே ரொம்ப சரையிலாக இருக்கு, ரொம்பவே எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு இந்த வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு வேற லெவல் ஃபீலிங். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு வேர்ல்டு வண்டரை பார்த்துருக்கேன். இடத்துக்கு பாருங்க, ஒரு பஸ் நின்று அப்புறம் இன்னொரு பஸ் வரும். அந்த பஸ் நின்றுச்சா, இப்போ நம்ம பஸ் போவோம். எப்பவுமே மலை பாதையில போகும்போது மேலே போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வழி விடுவாங்க, கீழே வரவங்களுக்கு உங்களுக்கு வழி விட மாட்டாங்க. மேலே போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா மேலே வந்து ஃபோர்ஸா மேலே ஏறுவாங்க உங்களுக்கு. அதனால வந்து கீழே வரவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இறங்குவாங்க. இது வரைக்கும் நான் வந்து இந்தியால இருந்து நான் மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். இத்தனை நாளும் நான் பார்த்த இந்தியன்ஸ் அது வரைக்கும் யாருமே நான் பார்க்கல. மச்சு பிச்சுல ஏதாவது பார்ப்பேன்னா தெரியல. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த பஸ்ஸோட நுனியில போயிட்டு வருது நமக்கு. பாருங்க மேலே ஏற 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 உங்களுக்கு மேல மச்சு பிச்சுவோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் தெரியுதா, உங்களுக்கு செம்மையா தெரியுதா? ஸோ அந்த கிளிம்ஸ் உண்மையாக சொல்றது, அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த காஸ்டில் தெரியுது எனக்கு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க, அந்த மலை மேலே ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் கவர் ஆகி சும்மா இயற்கை அள்ளுது. ஜஸ்ட் இல்லை கிளவுட்ஸு ஃபுல்லாக பாருங்க. இந்த பக்கம் இது மாதிரி எங்கே பார்த்தாலும் படிக்கட்டை போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் படிக்கட்டு அட்ராக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக எப்படி இருக்குங்க, இயற்கை இயற்கை இயற்கை. சொல்றாங்க பஸ்ஸோட சீட்டு, நீங்கள் மேலே கீழே வரணும். இந்த பஸ்ஸோட சீட்டு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு. இந்த பஸ்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் மேலே வந்து அதாங்க மச்சு பிச்சோட டாப்பு. சரிங்களா, இங்கே இருந்தால் நீங்கள் ட்ரெக் பண்ணணும். ஆமாம் கரெக்டாக தான் கேட்டீங்க. இங்கே இருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ரெக் பண்ணணும் நான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனோன்னா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட்டோ 1, சர்க்கியூட்டோ 2, சர்க்கியூட்டோ 3 அப்படி இருக்கும். அது என்னடா சர்க்கியூட்டோ 1, சர்க்கியூட்டோ 2, சர்க்கியூட்டோ 3 அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே மச்சு பிச்சு வர்றதுக்கு ஒரு சர்க்கியூட் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த சர்க்கியூட் சூஸ் பண்ணுறது ரொம்ப நெசசிட்டிங்க. சர்க்கியூட் 1 பார்த்தீங்கன்னா அது வேற ரூட்டு, சர்க்கியூட் 2 வேற ரூட்டு, சர்க்கியூட் 3 வேற ரூட். இந்த 3 சர்க்கியூட்குள்ளேயுமே இருக்கிறது உங்களுக்கு வேற. சர்க்கியூட் 1 இருக்கா, அதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் டாப்பு,
ஒயான்சு சொல்லிட்டு விதவிதமான ரூட்ஸுக்கு இருக்கு. சொல்லிடுறேன் நான். தமிழ்ல ஒரு படம், ரொம்ப ஃபேமஸான ஒரு படம், எந்திரன். மறக்க முடியுமா? சூப்பர் ஸ்டார் நடிச்ச படமாச்சே. அந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மச்சு பிச்சு டாப்ல எடுத்தாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா சர்க்கியூட்டோ 2 தான் பெஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் நான் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். மேலே படம் எனக்கும் தெரியும். நான் பார்த்து இது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சர்க்கியூட்டோ 2 வந்து பார்த்தா தான் அந்த ஆப்ஷன் தெரியுமா? என்ன பாட்டு தெரியுமா? இந்திரன்ல எல்லாருக்கும் தெரியுமே. கிளி மாஞ்சாரோ மணி கனி மாஞ்சாரோ முகன் முகஞ்சாரோ யாரோ யாரோ ஆஹா ஆஹா. அது மேலே தான் எடுத்தாங்க. ஐஸ்வர்யா ராய், சங்கர் டைரக்ஷன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எல்லாருமே ஒரு பண்டைய கலப்பி இருப்பாங்க மச்சு பிச்சுல. அந்த படத்தில் ஒரு இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா பிரேசில் எடுத்திருப்பாங்க. அந்த சாண்டியூஸ்ல வரும்ல, லெக்ராஸ் மார்டின்னு சொல்லிட்டு பிரேசில் ஒரு இடம் இருக்கு. ஸோ அதுதான் அந்த இடத்துல ஃபியூச்சரில் அதுவும் போவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மிஸ்ட்டு. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நேராக உங்களுக்கு என்ட்ரன்ஸே இதுதான். ஸோ இங்கே தான் என்ட்ரன்ஸ் வரணும். நீங்கள் நம்ம கைடுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலைல ஒரு பார்த்தான் ஒரு கைடு ஒருத்தர். ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலே போயிட்டு இந்த சாங்கை திருப்பி நான் பாடுறேன் உங்களுக்கு. அந்த வியூ பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க வர்றது. நான் எந்த வித டூர் கைடும் பண்ணல. ஆக்சுவலாக நான் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 சேவ் பண்ணியிருக்கேன். நான் சொல்லுவேன் 10,000 15,000 சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் டூரிஸ்ட் கைடு மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூரிஸ்ட் ஆப்ரேஷன்ஸு. ஸோ அவங்களே இது மட்டும் 30,000 35,000 சார்ஜ் பண்ண உங்களை விடவே மாட்டாங்க. திருப்பி சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதை. ஓகேங்களா? ட்ரெயினில் நீங்களே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்கள். ட்ரெயினில் உங்களுக்கு சீப்பஸ்ட் ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ அதை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்கள். இப்படி பார்த்தா துறையாமல் உங்களுக்கு 9,000 பக்கம் ட்ரெயின் வந்துடுவாங்க. அது கன்ஃபார்ம். ஏன்னா குஸ்கோலேருந்து வேலை வரத்துக்கு 9,000 வந்துடும். ஃப்ளைட் ஒரு 2,500 3,000 வந்துடும் லீமாலேருந்து. டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே ஒரு பக்கம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கலெக்ட் பண்ணோம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டூருக்கு மட்டுமே உங்களுக்கு 25,000 30,000. ஸ்டேலாம் விட்டுருங்க, அது 2வது பட்சம். இந்த டூருக்கே உங்களுக்கு அவ்வளோ வரும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் மேலே போய் தலைவர் நின்ன இடத்துல போய் நிற்போம். யோசிச்சு பாருங்க, அந்த எப்படி ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. எப்படி எக்யூப்மெண்ட்லாம் மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எப்படி தலைவர் எப்படி மேலே போயிருப்பாரு, எப்படி இவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பாரா, இப்படிதான் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் வெறும் 5 படங்கள் தான் எடுத்திருக்காங்க மச்சு பிச்சுல. அதுல இந்திரன் படமும் ஒண்ணு, இந்திரன் படம் ஒண்ணு, அதுல கிளிமஞ்சரோ சாங்கும் ஒண்ணு. இது மச்சு பிச்சு. ஆனா சாங் கிளிமஞ்சரோ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. ஆப்பிரிக்கால கெனியா டன்சானியா பார்டர்ல இருக்கும் கிளிமஞ்சரோ. அது வேற, அது பாட்டுக்காக மட்டும் எழுதப்பட்டது தான். சொல்லிட்டு இருந்தாங்க சர்க்கியூட் 1 and 2 என்ட்ரன்ஸ் மேல, சர்க்கியூட் 3 என்ட்ரன்ஸ் கீழே. அவன் கைடு வந்தாங்க. கைடு வந்துட்டு இப்போ சொல்றான் ஸ்பானிஷ் அப்படின்னு. இது மேலே சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனே. இப்போ தனியாக போனால் நமக்கு ரொம்ப காசு ஆகுமோ, என்ன பண்ண போறான்னு தெரில. சரி நம்மளே போயிடுவோம். இல்லைனா வெயிட் பண்ணுவோம். 10 minutes தான் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கோபுர ஸ்டிக் ஒன்று கொஞ்சம் மேலே பெருசாக இருந்துச்சு, பெருசாக பண்ணாத, சின்னதாக கம்மி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. பெருசாக அலோடு கிடையாது அப்படின்னாங்க உள்ள. சரி வாங்க, இதான் என்ட்ரன்ஸு. நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் வரணும்னா இதான் என்ட்ரன்ஸு. சர்க்கியூட்டோ 1 சர்க்கியூட்டோ 2 ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. சர்க்கியூட்டோ 3 கீழே ரூட்டு. நம்ம போக வேண்டியது சர்க்கியூட்டோ 2. கீழே தெரியுது உங்களுக்கு ட்ராக்கு. மச்சு பிச்சு போகிறதுக்கான ட்ராக் இதுதான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் நீங்கள். சர்க்கியூட்டோ 1 இந்த சைடு போகணும், சர்க்கியூட்டோ 2 இந்த சைடு வரணும். இதுக்கெல்லாம் நம்ம சர்க்கியூட்டோ 2 தான் போகணும். டிக்கெட் காமிச்சிடும். சர்க்கியூட்டோ 2 அந்த வியூ மட்டும் பாருங்க. மேலே அப்படியே என்ட்ரி ஆனோடனே மேலோட வியூ மட்டும் பாருங்க. பா அந்த கிளவுட்ஸ், இந்த மிஸ்ட் அப்படியே பயங்கரமா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. இன்னும் க்ளோஸாக காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த மலையில வர வாட்டர் ஃபால்ஸு அப்படியே சும்மா அட்டகாசம். பெடல் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுவோம், இந்த வியூ ரசிப்போம். ஓகே, சர்க்கியூட்டோ 2 போட்டிருக்கா எங்க? இதுதான் ஸ்டெப்பு. உலக அதிசயத்தின் மச்சு பிச்சுவிலிருந்து உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்குகிறேன் இந்த ஸ்ரீராம். தி வேர்ல்ட் வண்டர், 7 wonders ஆஃப் த வேர்ல்ட். படிக்கட் எல்லாமே அந்த காலத்துல போட்டப்படுதா, இது இந்த காலம் போட்டப்படுதுன்னு தெரியல. வியூ மட்டும் பாருங்க. பா. ஸோ இதுதான் அல்பாக்கா தான் பாத்தீங்கன்னா இங்க சவுத் அமெரிக்கால இருக்கிற மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் அனிமல். நீங்க இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அல்பாக்காஸ் அவருடைய ட்ரெடிஷ்னல் அனிமல். ஸோ இந்த அனிமலுக்கு சுத்தி ஃபர்ஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், அந்த அனிமல் ஃபர் இருக்காது. பட் இது நேச்சரா இங்கேயே இருக்கிற அல்பாக்காஸ்.
ஸோ இது ஃபர்ரு தான் வச்சு இவங்க ட்ரெஸ்ஸஸ் தயாரிப்பாங்க. இந்த அல்பாக்காக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இந்த அல்பாக்காக்கு பார்த்தீங்கன்னா போர்ல வென்று வரும்போது இங்க இங்கா மக்கள் போர்ல வென்று வரும்போது மன்னர் போர்ல வென்று வரும்போது இந்த அல்பாக்காவை கடவுளுக்கு நேர்ந்து கொடுப்பாங்க. அது இப்போ இந்த பழக்கம் முழுக்க இல்லை, பட் அல்பாக்கா மீட்டிங் கிடைக்குது. ஸோ இப்பயும் சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த அல்பாக்காவை ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு அனிமல். உங்களுக்கு இதே தெரியுதா உங்களுக்கு? அதோட ஃபீட் மட்டும் பாருங்க, ரொம்ப மாதிரி வெப்டி ஃபீட்டா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு நகத்து இருக்க மாதிரி ஒரு ஃபீட் இருக்கும் உங்களுக்கு. அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போய் காமிச்சா உங்களுக்கு கரெக்டா தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? காலு ரெண்டு விரல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமல் தான் இந்த அல்பாக்காங்க. அல்பாக்கா உண்மையிலேயே வந்து கடவுளுக்காக நீண்டு வெட்டப்பட்ட நம்ம எப்படி ஊர்ல வந்து கடா வெட்டுவோம், அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு பண்பாட்டு முறை இருந்துச்சு. ஸோ இந்த அல்பாக்கா பார்த்தோன்னே நமக்கு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அல்பாக்கா நீங்க வேர்ல்டுல வேற எங்கேயுமே வளராது, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சவுத் அமெரிக்கால மட்டும் தான் இதோட ட்ரெடிஷன். இதே மாதிரி அல்பாக்காலாம் சவுத் அமெரிக்கால மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி பாருங்க, அப்படியே ஃபுல்லா இந்த வியூவை மட்டும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆண்டிஸ் மலைத்தொடர்கள், அந்த மலைத்தொடர்கள்லாம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் திங்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த அல்பாக்காக்கு எல்லாத்துக்குமே வந்து RFID போட்டிருக்காங்க. RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ எந்த அல்பாக்கா எங்க இருக்கு, எந்த அல்பாக்கா இல்லை அல்பாக்காக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஒன்று வருது பாருங்க. அல்பாக்கா போது பாருங்க. இதோட சைஸ் மட்டும் பாருங்க, இது வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 200-300 கிலோ இருக்கும் அந்த வெயிட். குறைஞ்ச சின்ன குட்டி. பெரிய அல்பாக்கெல்லாம் உங்களுக்கு 500 கிலோ 600 கிலோ இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு மாடை விட உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படிக்கட்டு அப்படியே உங்களுக்கு மேலே போகுது. ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு சொல்றேன், மச்சு பிச்சு ஏன் கட்டப்பட்டது, மச்சு பிச்சு எப்படி உருவாச்சு, யார் அது முதல்ல கண்டெடுத்தா, ஏன் மச்சு பிச்சு வேர்ல்ட் வண்டரா இருக்கு, இப்படி பல கொஸ்டின்ஸ்கள் உங்க மைண்ட்ல ஓடும். அதை ஆன்சர் பண்ண தான் நான் இருக்கேன். ஸோ மச்சு பிச்சுவோட அந்த வியூ மட்டும் பாருங்க. இதை வந்து இங்கா மக்களோட பாரம்பரிய முறையில கட்டப்பட்ட ஒரு ட்ரெடிஷன். நான் கொஞ்சம் மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த வியூவோட சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மச்சு பிச்சோட வியூ தெரியுதா, டாப்ல இருக்க வியூ தெரியுதா உங்களுக்கு? மச்சு பிச்சோட வியூ அப்படி பின்னாடி பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு கிளவுட்ஸோட தொட்டு போகுது. கீழே அப்படியே அல்பாக்காஸ் அப்படியே மேஞ்சிட்டு இருக்கு. நான் ஏறிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா, ஸ்லோவா ரசிச்சு ஏறணுங்க. ரசிச்சு ஏறணும். இப்போ இருப்ப வண்டரை நான் பார்த்ததே இல்லை. கிரேட் வால் ஆஃப் சைனா எப்படி இருக்கும் தெரியல, திரும்பி எப்படி இருக்கும் தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோம்ல கொலோசியம் போயிருக்கேன். இதோட இந்த வேர்ல்டு வண்டர்ல 7 இல்லை, நான் ஒரு 3 வண்டரை போயிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படிக்கட்டுலாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸ், கீழே ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த ஜூன் 2024 தான் போட்டாங்களாம். இப்போதான் ஒரு சர்க்கியூட்டை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 5 சர்க்கியூட் இருந்துச்சு. 5 சர்க்கியூட் இருந்தது 3 சர்க்கியூட்டா மாற்றி ஒரு பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ், இந்த பாத்து, இந்த வே எதுவுமே இந்த வே ஃபுல்லா கிடையாது. ஸோ இப்போதான் வந்து எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா உடன் ஸ்டெப்ஸ் போட்டு ஃபுல்லா மேலே வரைக்கும் ஏற்றி விட்டுருக்காங்க. கொஞ்சம் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும் நம்ம மேலே வரதுக்கு. அது வந்து 101% வந்து அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் ஒன்றான 7 ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டான மச்சு பிச்சு. இந்த வியூவை பார்க்கறது தான் நம்ம சென்னையில இருந்து இங்க தூரம் வந்திருக்கோம். ஸோ மச்சு பிச்சு எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14th செஞ்சுரிக்கு இது நம்ம கொண்டு போகலாம். 14th செஞ்சுரியில இங்க வாழ்ந்த மன்னரான யூகட்டா இங்கா சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து போர்ல ஜெயிச்சு வந்ததுக்காக இந்த இடத்த வந்து கட்டினாங்க. அதாவது போர்ல ஜெயிச்சு அவர் ரெஸ்ட் எடுப்பாங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அது ஒரு பிளேஸ்க்காக இதை கட்டினாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 மன்னர்கள் அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 80 வருஷம் இந்த யூஸ் ஆயிருக்கு. 80 இயர்ஸ் இந்த இடம் வந்து யூஸ் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபாண்டன் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு இடம் இருக்குன்னே இங்க இருக்க லோக்கல்ஸுக்கே தெரியாது. என்னது, இங்க இருக்க லோக்கல்ஸுக்கு மச்சு பிச்சுன்னு ஒரு இடம் இருக்கு, மச்சு பிச்சு இப்படி இறந்துருக்குன்னு லோக்கல்ஸ்க்கே தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில ஒரு ஸ்பானிஷ் ஆர்கியாலஜிஸ்டுகள் தான் அவர் வந்து இந்த மச்சு பிச்சு இங்க வந்து இந்த டவுனுக்கு வந்த போது இங்க லோக்கல்ஸ் கிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க ஃபார்மர்ஸ் வந்து டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இங்க ஒரு இடம் இருக்கு, இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த இடம் வந்து போய் பாருங்க. அப்பதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இங்க லோக்கல்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து இங்க உள்ள இருந்த பொருட்களையும் இங்க உள்ள இருந்த எல்லாத்தையும் டக்காய்டி பண்ணாதான் பார்த்துருக்காங்க. ஸோ 14th செஞ்சுரியில யூஸ் பண்ணப்பட்ட கட்டப்படி யூஸ் பண்ணப்பட்டு 80 வருஷம் யூஸ் பண்ணாங்க சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 400 வருஷம் 400 இயர்ஸ் வந்து இது கிடப்பிலே போட்டு வச்சிருந்தாங்க. யாரும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. ஸோ இதுதான் வந்து இதுக்கான பேக் ஹிஸ்டரி, ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கண்டெடுத்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டெடுத்து இதை ஃபுல்லா வந்து நேச்சர் பண்ணி
1980 பார்த்தீங்கன்னா இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாகவே கன்சிடர் பண்ணாங்க. 2007 ஓட்டிங் பேசிஸில் மச்சு பிச்சு 7 wonders ஆஃப் த வேர்ல்டா இதை வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இன்கா மக்களோட லாஸ்ட் கிங்டம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ லாஸ்ட் கிங்டம் என்ன, தொலைஞ்சு போன ஒரு அடையாளம் தான் இந்த மச்சு பிச்சு. ஸோ மச்சு பிச்சு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இன்கா மக்கள்லாம் யாரு, இவங்க இன்கா மக்கள் வந்து பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 BC-லேருந்து 1000 AD-லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14th century வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி இருந்திருக்கு. கடைசியாக இருந்த ஸ்பானிஷ் மன்னருக்கு கூட இங்க வந்து கான்கர் பண்றப்ப கூட இங்க 80 வருஷம் வாழ்ந்துட்டு போனாங்க சொன்னால, கடைசியா வந்து டிசெண்டன்ட் எப்படி இறந்தாங்கன்னா அப்போ ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் வந்ததுனால இங்க இருக்க மக்கள் வந்து அப்படி இறந்துட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளியே போகல. ஸோ விஷயங்கள் வெளியே போகாதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம் இருக்காது, மறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்துக்கு அப்புறமா ஒரு 19th century லேட் 19th centuryல ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சு, 2 ஆர்கியாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு இந்த பாத்து எல்லாமே கூட இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இது வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இதுக்கு டூரிசம் டெவலப் பண்ணி இங்க இருக்க மொத்த வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ்ல 2009 பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கதான் இந்த கிளி மாஞ்சாரோ மலை கனி மாஞ்சாரோ சொல்லிட்டு ஆடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இந்த இடம் தான் வந்து. ஸோ கீழே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, ஸோ அதுதான் வந்து உம்ப்ரா ரிவர். ஸோ உம்ப்ரா ரிவர் எது நோக்கி போகுதுன்னா அமேசான் நோக்கி போகுது. அமேசான் எங்க இருக்கு, கடல் எங்க போய் கலக்குதுன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல உங்களுக்கு போய் கடலை போய் கலக்கும். நம்ம இருக்கிறது பசிபிக் ஓஷன் சைட்ல நம்ம பார்த்தோம். ஸோ கீழே அந்த நதி வந்து உங்களுக்கு ஃபுல்லா போய் நம்ம கலந்துருதுங்க. ஸோ இந்த நதி ஓடுறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டுமே சொல்றது பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, அதாவது கேனியான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கேனியன்ஸ் தான் உங்களுக்கு இது. கேனியன்ஸ் தான் உங்களுக்கு வெறும் ட்ரையா இருக்கணும் மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தெரியுதா, இந்த மச்சு பிச்சுவோட வியூ அமேசிங்கா இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த மச்சு பிச்சு. கீழே உங்களுக்கு வந்து இந்த வேலி பேரு நான் இத்தனை பல வாட்டி நான் சொல்லிட்டே இருக்கேன், 200 வாட்டி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உம்ப்ரா வேலி, இந்த சேக்ரெட் வேலி சொல்லுவாங்க, புனித வேலி. இன்கா மக்கள் ரொம்ப நம்பப்பட்டு ரொம்பவே வந்து புனிதமா கருதப்பட்ட வேலி தான் இந்த உம்ப்ரா வேலி. ஸோ இங்க வந்து அப்பர் லோவர் பார்ட் 2ஆ பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு இங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் வந்து இவங்க வந்து போருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது மட்டுமே இல்லாம இங்க பல விஷயங்கள் 80 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 80 வருஷம் தான் இது மொத்த லைஃபே இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேல அங்க ஒரு படிக்கட்டு போகுது பாத்தீங்களா, அது வந்து ஹொயாம் பிச்சு. ஸோ அது வந்து ட்ராக் நம்பர் 1 நினைக்கிறேன். ட்ராக் நம்பர் 1 ட்ராக் நம்பர் உங்களுக்கு 2 3 வரும் இருக்கு. சாரி, ட்ராக் நம்பர் 1 or 3 வரும் இருக்கு. ஸோ அது வந்து அந்த டாப் தெரியுது பாத்தீங்களா, டாப் இருக்குல்ல, டாப் மோஸ்ட். ஸோ அங்க போய் உங்களுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க பாருங்க. ஸோ அங்க இருந்து அப்படியே உங்களுக்கு இந்த மச்சு பிச்சோட மொத்த வியூ இந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கிரேட் வியூ தான் அது. கீழே உங்களுக்கு அல்பாகாஸை பத்தி பார்த்தோம், அப்புறம் மச்சு பிச்சை பத்தி பார்த்தோம். மச்சு பிச்சில் என்னெல்லாம் நெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்ப்போமா. ஸோ எத்தனை டூரிஸ்ட் மட்டும் வராங்க பாருங்க. கைடு இல்லைங்க, நான் தான் உங்களுக்கு கைடு இல்லாம அப்படியே இங்க லோக்கல் மக்கள் கிட்ட அப்படியே விசாரிச்சு உங்களுக்கு தான் சொல்லிடுறேன். கைடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன், பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அது கடைசியில் அவர் சொதப்பிட்டார்.